கக்கன் வழியில் நேர்மையுடன் பணியாற்ற விரும்புவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் விஸ்வநாதன் அத்தொகுதிக்கு உட்பட்ட தும்பைப்பட்டி, அட்டப்பட்டி, கொடுக்கம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது தும்பைப்பட்டியில் உள்ள கக்கன் மணி மண்டபத்திற்கு சென்ற அவர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது சேதமடைந்து கிடந்த புகைப்படங்களை கண்ட அவர் உடனடியாக சரி செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது வெற்றியை கக்கனுக்கு சமர்ப்பிப்பதாக கூறினார். விரைவில் இந்த மணிமண்டபம் இது புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதை மேலோட்டமாக பழுது பார்க்க வேண்டிய நிலையில்தான் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இனி இந்த மணிமண்டபத்துக்கு வருவார்கள். அந்த வகையில் நான் வெற்றி பெற்று அமைச்சராகி உயர்கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் என் அருமை தலைவர் ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதலின்படி நான் இங்கே வந்ததை பெருமையாக நினைக்கிறேன்.